இப்போ வாட் கவர்னர் பார்க்குறோம். வாட் கவர்னர்னால் என்ன அப்படின்னா பெண்டுலம் டைப். சென்ட்ரிஃபிகல் கவர்னரில் பெண்டுலம் டைப் தான் வாட் கவர்னர். அதில் வந்து மாஸ் வந்து கன்சிடர் பண்ணாமல் பண்ணுறோம். அப்போ அந்த யூக்லிபிரியம் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா n² = 895/h. அப்போது இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னா அது வந்து ஹை ஸ்பீடில் அது வந்து சென்சிட்டிவ் ஆயிரும், அதாவது இன்சென்சிட்டிவ் ஆயிரும். ஸோ அதை வந்து 60 RPMக்கு மேலே அதை வந்து நம்ம ரன் பண்ண முடியாது. அதுதான் சொல்கிறாங்க, நாட் சூட்டபிள் ஃபார் ஹை ஸ்பீட் கவர்னர். ஹை ஸ்பீட். அப்புறம் போர்ட்டர் கவர்னர், இங்கே மாஸ் வந்து நம்ம ஃபுல்லி கன்சிடர் பண்ணுறோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா h is equal to 895 n² = 895/h m plus m/m, where k என்னன்னா tan beta divided by tan theta. அதே மாதிரி ப்ரோயல் கவர்னர்னா என்னென்னா n² = 895/h m plus m/m. இங்கே வந்து இன்ட்டு a/e மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். இங்கேயும் மாஸ் கன்சிடர் பண்ணுறோம், டிவைடட் பை 2. அப்புறம் ஹார்ட்னல் கவர்னர்னால் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து b/a r2 - r1. அதோட ஸ்டிஃப்னஸ் என்னென்னா 2 × a/b² × f2 - f1 / r2 - r1. அப்புறமா இன்ஸ்டேனியஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல் டிவைசஸ். ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிச்சு அப்படின்னா அது கவர்னர், ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா அது ஃப்ளைவீல். அதில் வந்து இன்ட்ரா அப்படின்னா ஃப்ளைவீல், இன்டர் ஃப்ளக்சுவேஷன்னா வந்து கவர்னர். அப்போ கவர்னர் யார் டிஸ்கவர் பண்ணான்னா இஸ் பை ஜேம்ஸ் வாட். அப்போ வந்து அது மூவ் ஆகிட்டு இருக்கும் போது ஸ்லீவ் வந்து மூவ்ஸ் டவுன்வேர்டாக இருந்துச்சு அப்படின்னா த்ராட்டில் ஓப்பன் ஆகும். மூவிங் டவுன்வேர்ட் அண்ட் ஹிட்டிங் தி ஸ்டாப்பராக இருக்கும்போது த்ராட்டில் ஃபுல்லி ஓப்பனாக இருக்கும். அப்போ வந்து அந்த கவர்னரோட மேக்ஸிமம் பவர் வந்து அதை அட்டைன் பண்ணும், டெவலப் ஆகும். அதுதான் சொல்கிறாங்க.